வணக்கம் உறவுகளே, எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் நினைக்கிறேன். இந்த ஒரு காணொளி கனநாளைய போகிற ஒரு காணொலியில் வந்து கதைக்கலாம்னு நினைக்கிறேன். பின்னிக்கு இருக்கிற ஆஞ்சநேயர் அவருடைய வரலாற்றுக்கு நான் உங்களுக்கு திரும்ப வருகிறேன். அதாவது நாம் தமிழர் கட்சியை தான் கூடுதலாக ஆதரிக்கிறேன் என்ற வலைத்தளங்களை போய் பார்த்தா உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். காரணம் என்னென்றால், சீமான் என்ற தனிப்பட்ட மனிதனை நாம் ஆதரிக்கவில்லை. அவர்கள் வைக்கும் கொள்கை அந்த நேர்த்தியான கொள்கை, அதாவது தமிழ் மக்கள் ஆளவோனும் தமிழ்நாட்டை, மற்றவர்களெல்லாம் வாழலாம், தமிழர்கள்லாம் ஆளவோனும், மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் ஆட்சி வரைவு கொடுத்திருக்கிற ஊழலற்ற ஆட்சி, எல்லாம் இலவசம். உங்களுக்கு தெரியும், மருத்துவம், கல்வி எல்லாம் இலவசமாக, நீர் அதுகள் இலவசமாக தாரண்டு சொல்லி கொண்டிருக்கிறேன். அதுக்கு நான் கன நேரத்தை மினக்கெடுத்த விரும்பவில்லை. இந்த தமிழ் தேசியத்தை கண்டு பயப்படுறாங்களுக்கு தான் நான் ஒன்று சொல்லுவேன். ஐயோ, தமிழ் தேசியம் வந்து பயந்து நடுங்கிற ஆக்களுக்கு ஒரு கேள்வி என்று நான் கேட்க போறேன். நீங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்கள், மூடி மறைச்சி போடுங்கள். நாங்கள் திராவிடர்கள் இல்லை, தமிழர்கள். திராவிடர்கள் தமிழர்கள் என்று சொல்றதுக்கு என்ன வருத்தம், என்ன நோயை தெரியாது. ரெண்டும் ஒரே வாயலாம் நாக்க சுத்தி தான் சொல்லவனும். திராவிடர்கள் என்று சொல்றார்கள். நான் என்று சொல்ல வரேன்டா, தமிழ் தேசியத்தை கண்டு யாரும் மஞ்சவும் தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை. என்ன பிரச்சனையாண்டா, தமிழ் தேசிய அரசியல் இன்று நேற்று பிறந்ததில்லை. தமிழ் மொழி எப்போ பிறந்ததோ அப்போவே தமிழ் தேசியம் அரசு இருந்திருக்கு. தமிழர்கள் எல்லா நாட்டிலையும் வாழ்ந்திருக்கிறார்கள், பல நாடுகளை ஆண்டிருக்கிறார்கள். அதான் வரலாறு. ஆனால் அங்கே போன எமது முன்னோர்கள் அவர்கள் அங்கே எங்கள் மொழியை திணிக்கவில்லை. அவர்களின் நாட்டை பிடித்து அங்கே இருக்கிறவரை விரட்டி எங்களை மொழியைத்தான் நீங்கள் கற்கவும் என்று சொல்லவில்லை. எங்களை மதத்தை திணிக்கவில்லை, ஒன்றும் திணிக்கவில்லை. அவர்கள் திணிச்சது முழுக்க என்னென்று பார்த்தீங்களாண்டா, தமிழ் தேசிய அரசியல் இருக்கும்போது திணிச்சது கல்வி, அடுத்தது பொருளாதாரம், அடுத்த விவசாயம், அடுத்த மருத்துவம், அந்த நாட்டின் சட்ட ஒழுங்குகள், அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்டமாத்து வியாபாரங்கள், அதுகளைத்தான் எங்களை முன்னோர்கள் திணிச்சிருக்கிறார்கள். நீங்கள் யாரும் தமிழ் தேசியத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தமிழ் தேசியம் நீங்க பாத்தீங்களாண்டா, இப்ப வரலாறா பாத்தீங்கன்னா பல பேர் கேட்கலாம், தமிழர்கள் மூத்த மொழி மூத்த இனம் பண்றீங்க, ஆனா தமிழருக்கு ஒரு நாடும் இல்லையண்டா. அங்கதான் நீங்கள் ஒரு தவறு தெரியுங்கடா. எல்லா நாடும் தமிழர் தான். தமிழர் என்னண்டா அந்த கூடி யாதும் முறை யாவரும் கேளீர் என்று வளர்ந்த நாங்கள் இன்று வரையாச்சும் வளர்ந்து கொண்டான் இருக்க. என்ன பிரச்சனைடா, வாரவருக்கெல்லாம் நிலத்தை சாப்பாடை இருக்க வசதிகளை கொடுத்துட்டு நாங்கள் இன்று எல்லா நாடுகளும் அகதியாகவும் தெரிவிக்கல. உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசியம் எவ்வளவு மாண்போடையும் நேர்மையோடையும் இருந்திருக்கு. எங்களோட கூடவே இருந்து எங்களோட சாப்பாடை சாப்பிட்டு இருந்து எங்களுக்கு முதுகுல குத்தின ஆக்கள், துரோகம் செய்த ஆக்கள்லாம் பல பேர். ஆனா அவர்களுக்கு கூட தமிழ் தேசியம் என்று நாங்கள் பேசுனாங்க கூட திருப்பி துரோகம் செய்ய எங்களுக்கு மனம் என்னடா, எல்லாம் எங்கட உறவு நினைச்சு வாழ்ற ஆக்கள் நாங்கள் தமிழ் தேசியத்தை பற்றி யாரும் பயப்பட தேவையில்லை. தமிழ் தேசிய நாம் தமிழக கட்சி ஆதரிச்சு ஓட்டு போடுறதுக்கு நீங்க சிந்திக்க தேவையில்லை. தமிழகத்தில் இருக்கிற ஆக்களும் மற்ற என்ன வாரண்டா, இப்ப நான் எடுத்துக்கொண்டா, இப்ப ஆஞ்சநேயர் நானும் கும்பிடுறேன் தான், அவரை நான் கடவுளா கும்பிடுறோம். ஜோதிங்களாண்டா ராவணனை நாங்கள் இறக்குறோம். அந்த அரசியல்ல பாத்தீங்களாண்டா பல அரசியல் அதுக்கு மறைஞ்சிருக்கு. ராவணன் 300க்கும் மேற்பட்ட மருத்துவ குறிப்பு எழுதியிருக்க, விமானத்தை கண்டுபிடிச்சிருக்க, கலைகள் எல்லாத்தையும் கற்று எல்லாத்தையும் படிப்பிச்சிருக்கு. 2 வரையாஜாவற்ற நூல்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அவரை அரக்கன், ஒரு கெட்டவர் மாதிரி சித்தரிச்சு எமது வரலாறை கொண்டு எங்களுக்குள்ள பூத்தி, நாங்கள் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வீட்டுக்குள்ளேயும் ஆஞ்சநேயர் இருக்கிறார், ஆனா ராவணன் இருக்கிறார்டா இல்லை. ஏனண்டா அரக்கன் என்று இதன் இருக்கு. மற்ற இனங்களை பாருங்க, மற்ற இனங்கள் எல்லாம் அவர்கள் இனத்துக்கு ஏதாவது தீங்கு செய்தா அதை எத்தனை சந்ததி வந்தாலும் மறக்க மாட்டேன். உதாரணத்துக்கு இஸ்ரேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எத்தனை சந்ததியை தாண்டி வந்தாலும் அந்த தங்கள் இனத்துக்கு எதிராக யார் வேலை செய்தார்களோ அவரை இன்று வரையாச்சு அழித்து கொண்டாருக்கு. ஆனா நாங்கள் அப்படி இல்லை. உங்களுக்கு வரலாறுகள் நாங்கள் சொல்லித் தரவில்லை. நீங்க பார்த்த தெரியும், இப்ப ஆஞ்சநேயர் ஒவ்வொரு வீட்டுக்கு இருக்கிறார். எல்லாரும் நானும் கும்பிடுறோம் எண்ணிலையும் போலதான். ஆனா வரலாறு படிவா பாத்தீங்கன்னா நாங்க உண்மையா ராவணனைத்தான் வச்சு கும்பிடுறோம். ஏன்னா ராவணன் தான் முப்பாட்டன். ஆஞ்சநேயர் ஒரு அரசனா தான் இருந்திருக்கு. அவர்கள் அந்த வரலாறு திருப்பி எப்படி திணித்திருக்கிறாண்ட, அவரை ஒரு அரக்கனாவும் காட்டி இவர்களை கடவுளாவும் காட்டி போட்டார்கள். நாங்கள் கோயிலெல்லாம் கட்டி, ஆனா அவர்கள் கும்பிடல, நாங்கள் கோயில் கட்டி அவர்களை கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த அரசியலே எமது என்னையும் சில பேர் முட்டாள் என்று சொல்லி இந்த அரசியலே எமது மக்களுக்கு புரிய வைக்காம நாங்கள் இருக்கிறோம்.
புரிய வைக்காத அதாவது வந்து தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்ற சொல்கிற மாதிரி எங்களை மக்களும் தூங்குற மாதிரி நடிக்கிறார்களோ இல்லாட்டி உண்மையாக தூக்கத்தில் இருக்கிறார்களோ நீங்கள் விழிப்பாக எழுந்து உண்மையான அரசியலை தேர்வு செய்து வைக்கணும் என்று சொல்லுகிறேன். கும்புறாக்கள் கும்பிடுங்க, அது உங்களோட விருப்பம். ஆனால் நீங்கள் எதுக்கு இருக்கும் ஒளிந்திருக்கும் ஒரு அரசியலையும் இதையும் பார்க்க ஒன்று நாங்கள் எவ்வளத்துக்கு விட்டு கொடுப்பான மனப்பான்மையோட வாழ்கிறோம்ன்றபடியே மீண்டும் ஒரு காணொலியோட உங்களை சந்திப்போம். நாம் தமிழர் சீமான் அன்னைக்கு ஓட்டு போட்டு வெல்ல வைங்க. நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்கட்சிக்கு போடுற ஓட்டு என்றாலும் அவருக்கு போடுங்க. அவர் எதிர்கட்சியாக தன்னை பெறட்டும், அந்த அவரவரை தொகுதிக்கு என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். வாழ்த்துக்கள் உறவுகளை. நன்றி. மீண்டும் ஒரு காணொலியோட உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.